ரயில் நிலையத்திற்கு செல்லும் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வி ஒன்று இருக்கும். அது என்னவென்றால், டிக்கெட் கவுண்டரில் ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லாமல் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற கேள்விதான். பிற மாநிலத்தை சேர்ந்த அலுவலர்களிடம் மக்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டு பதில் வாங்குவதற்குள் போதும் என்று ஆகிவிடுகிறது. இப்படி குடிமை பணி தேர்வுகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் அலுவலர்களா இருக்கும் போது எதனால் தமிழர்கள் அமர்த்தப்படுவது இல்லை? ஏன் அதிகமாக அங்கு பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பணி அமர்த்துகிறார்கள் என்ற பதிவை பற்றி விரிவாய் பார்க்கலாம். இந்திய அளவில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் குடிமை பணி தேர்வுகளின் மூலம் இந்திய ஆட்சி பணி, காவல் பணி, அயலுறவு பணி, வனப்பணி, வருவாய் பணி என பலவற்றுக்கும் உயர் அலுவலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி நாட்டில் 5055 IPS அலுவலர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை IPS அலுவலர்கள் பணியாற்றுகின்றனர், இவர்களில் எத்தனை தமிழர்கள் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் 203 IPS அலுவலர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 12 பேர் மட்டுமே. மீதமுள்ள 191 பேர் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெறும் 5.95% மட்டுமாக இருக்கிறது. இதே போல ரயில்வே நிலையத்தில் சில கவுண்டர்களில் பரபரப்பான தருணத்தில் ரயிலை பிடிக்க வேண்டிய அவசரத்தில் பக்கத்து வரிசையில் பயண சீட்டை பெற நிற்கும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ரயிலின் பெயரை கூறி ஏதோ ஒரு ரயில் நிலையத்தில் நிற்குமா, இது என்ன ரயில், எங்கு செல்லும் போன்ற கேள்வியை கவுண்டரில் இருப்பவரிடம் தமிழில் கேட்டால் கவுண்டரில் இருப்பவருக்கோ தமிழ் தெரியவில்லை அல்லது தமிழ் கேட்கப்பட்ட எதுவும் அவருக்கு சரியாக புரிவதும் இல்லை. இதனாலேயே தமிழ்நாட்டு மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பயணச்சீட்டு